இங்க ஒரு அழகான பொண்ணு அவளுடைய பாய் ஃப்ரெண்டை கலட்டி விட்டுட்டு 60 வயசான ஒரு அங்கிளை போய் கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பா. இதை கேள்விப்பட்ட அவளுடைய பாய் ஃப்ரெண்டும் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறான். தென் இவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப இந்த பொண்ணு, நான் உன்னைய நினைக்காத நாள் இல்ல, ஒவ்வொரு சிங்கிள் டேவுமே நான் ஒன்னதான் நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவா. சடனா இந்த பொண்ணுமே அவனை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்படி இவங்க 2 பேரும் கொஞ்சிட்டு இருக்கிற சத்தத்தை கேட்ட கீழே இருக்கிற அந்த அங்கிளும் மேல நடந்து வந்துட்டு இருப்பாரு. தென் இந்த பொண்ணுமே அதை நோட்டீஸ் பண்ணிட்டு அங்கிருந்து போக பாப்பா. ஆனா அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் அவளை விடவே மாட்டான். தென் இவளுடைய ஹஸ்பண்டுமே அங்க வந்துருவாரு. ஆனா அந்த ஹஸ்பண்டோடைய பிஏ, சார் இது பிரைவேட்டான மேன்ஷன், இங்க வெளியாட்கள்லாம் வர வாய்ப்பே கிடையாது, சோ நீங்க எதை பத்தியுமே ஒரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்டு இவனுமே அங்க இருந்து போயிடுவான். தென் கொஞ்ச நேரத்துல இந்த பொண்ணுமே அவ பாய் ஃப்ரெண்டை விட்டுட்டு ஓடிடுவா. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல வீடியோ பாக்குற 90% ஆஃப் பீப்பிள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவா பாருங்க. உண்மை என்னன்னா, இந்த வயசான அங்கிள் அந்த பொண்ணையுமே கல்யாணம் பண்ணிட்டு டெய்லியுமே அபியூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். இந்த உண்மை எல்லாத்தையுமே எப்படியாவது வெளியில கொண்டு வரணும்னு சொல்லிதான் அந்த பொண்ணுமே இவ்வளவு நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறா. அப்பதான் சடனா அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் அங்க வந்திருக்கிறதையும் நோட்டீஸ் பண்றா. தென் இந்த ஹஸ்பண்டோட பிஏவுமே இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ற விதமா அந்த அங்கிள் பத்தின எல்லா எவிடன்ஸையுமே இந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட காட்டிடுவான். இதனால அந்த அங்கிள் ஒரு சைக்கோ கில்லர் அப்படிங்கிற விஷயத்தையுமே இந்த பாய் ஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கிறான். தென் இந்த பொண்ணுமே அவளுடைய ஹஸ்பண்டை பாக்குறதுக்காக வரா. அப்ப அவனுமே இந்த பொண்ணுடைய கழுத்துல, நான் உனக்கு வாங்கி கொடுத்த அந்த நெக்லஸ் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். இந்த பொண்ணுமே, நான் அதை கலட்டி வீட்டுல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நீ வீட்டுல வைக்கிறதுக்காக நான் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கிறேன், எப்போதும் நீ அதை போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சே ஆகணும்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இந்த பொண்ணையுமே கட்டையால அடிச்சு துன்புறுத்துறதுக்கு முயற்சி பண்ணிருப்பான். அப்பதான் சடன்னு போலீஸோடைய சவுண்டும் கேட்கும். தென் அங்க வந்த போலீஸ் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லவும் போலீஸும் அந்த அங்கிளை புடிச்சிட்டு போயிடுவாங்க. தென் இப்படி எல்லா விஷயங்களுமே நல்லபடியா முடிஞ்சிடவே இந்த பாய் ஃப்ரெண்ட் பையனுமே அவனுடைய தம்பியை ஸ்கூல்ல விடுறதுக்காக வந்திருப்பான். அங்க இந்த பொண்ணுமே ஸ்கூல்ல ரொம்பவே சோகமா நடந்து போறத பார்த்திருப்பான். லைஃப்ல தான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு, இன்னும் நீ எதுக்கு இவ்வளவு கவலையா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் வாழ்க்கையில கவலைகளும் பிரச்சனையும் தான் எப்பவுமே நிறைஞ்சிருக்கு, உன் கார்ல என்னை ஒரு டிரைவ் கூட்டிட்டு போ, நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுவா. ஸ்டோரியோடைய பார்ட் 2 வேணும்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க.